குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 26 மார்ச் 2025 புதன்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃபியூச்சராக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்ஸ் அகாடமி டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டவர்ஸ் பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் வரப்போது, அதுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான டெஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 4 தொடங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பேட்ச் 3 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னமோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது. அடுத்தது இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கடலோர பகுதியில் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பது குறித்து வந்து பார்த்திங்கன்னா சிஐஎஸ்எஃப் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. இல்லை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கடலோர பிரிவு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களிடம் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் பேரணி வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா? கொல்கத்தாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 57 சைக்கிள் வீரர்களுடன் புறப்பட்ட அந்த அணியினர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெரினா கடற்கரை வந்திருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை வந்ததில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து அப்படின்னா தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீடு அகராதி நூலை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. கடந்த 2022-23ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் தொன்மையையும் செம்மையையும் நிலைநாட்டிட பிற உலக மொழிகளுடன் தமிழ் மொழியின் உறவு குறித்தும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை மேற்கொள்வது அவசியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழிக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்துக்கும் இடையிலான உறவை வந்து வெளிக்கொணரும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வேர்ச்சொல் வல்லுநர்களை கொண்டு குழு ஒன்றை அமைத்து தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் வேர்ச்சொல் ஒப்பீடு அகராதி ஒன்று வெளியிடணும் அப்படின்னு முதல்வர் சொன்னார். அதன் அடிப்படையில் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் யாவும் வந்து பார்த்திங்கன்னா 461 வேர்ச்சொல்லில் உருவானதுன்னு ஆங்கிலேய வேர்ச்சொல் அறிஞரான வால்டர் ஸ்கிட் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த 461 வேர்ச்சொல்லில் வந்து பார்த்திங்கன்னா 300 வேர்ச்சொல்கள் தமிழுடன் ஒரு ஒப்புமை இருக்கிறதுனால சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளான வேர்ச்சொல் ஒப்பீடு அகராதி நூல், அதாவது டிக்ஷனரி மாதிரி இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் தமிழ் மொழிக்கும் என்னென்ன லிங்க் இருக்குது, அந்த வார்த்தைக்கு சமமான தமிழ் சொல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது ஷிகான் ஹுசைனி. ஓகேங்களா? இவர் வந்து காலமாயிட்டார். நடிகரும் வில்வித்தை பயிற்சியாளர் இவர். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பத்ரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பார் இல்லையா, அவர் தான் இவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வில்வித்தையில் வந்து பார்த்திங்கன்னா ரீகவ் வில் 1979, காம்பவுண்ட் வில் அப்படி 1980. இந்த வில்வித்தை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய வகையான வில்வித்தை பயிற்சிகள். இதை கண்டுபிடிச்சவர் இவர் தான். ஓகேவா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 35 அரசு திருத்தங்களுடன் நிதி மசோதா வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. இப்போ நமக்கே தெரியும், ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி 2025-26ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதன் மீதான விவாதங்கள்லாம் முடிஞ்சு 35 அரசு திட்டங்களுடன் நிதி மசோதாக்கள் வந்து நிறைவடைஞ்சது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி சட்டம் 1961 இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மாறுதல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டு மதிப்பீட்டு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டு அப்படின்னா 2024-25 சொல்லுவாங்க. மதிப்பீட்டு ஆண்டு அப்படின்னா 2025-26. இந்த 2024-25க்கு உண்டான வரியை வந்து 2025-26 வசூல் பண்ணுவாங்க. இது வந்து முந்தைய ஆண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா மதிப்பீட்டு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 2 வார்த்தைகளையும் நீக்கிட்டு வரி ஆண்டு அப்படின்னு எளிமைப்படுத்திருக்காங்க அந்த சட்டத்தை. ஓகேவா? வரியாண்டுன்ற வார்த்தையை சேர்த்துருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவினுடைய பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா நீடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான 2 மசோதாக்களை ஆய்வு செய்வதற்காக பாஜக எம்பியான பிபி சௌத்ரி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீடிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஐசிசியோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஷா, பிஃபாவோட தலைவரான கியனி இன்ஃபான்டினோ. ஓகேவா? இவங்க 2 பேரும் தான் அதனுடைய தலைவர்கள். ஐசிசியோட தலைவர் ஜெய்ஷாங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவை சேர்ந்தவர், அமித்ஷா அவர்களுடைய மகன். ஓகேவா? இது முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி விட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேட்ச் 4 ஷெடியூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் அனுப்புவாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.